ஹலோ நண்பர்களே! வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஏஎல் பிசினஸ் சென்ட்ரல்ல வந்து எவ்ளோ பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ்னா என்ன? என்னென்ன பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? பில்ட் இன் ஃபங்ஷன்னா என்ன? ஸோ இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொபைல் ஃபோன்லயே பார்த்தீங்கன்னா, கூடவே ஒரு சில ஆப்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். லைக் கால்குலேட்டர் ஆப். அந்த மாதிரி Google Chrome இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா ஒரு 10 டூ 25 ஆப்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இதெல்லாமே பில்ட் இன் ஆப்ஸ். இப்ப நீங்க YouTube போய் டெலீட் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். உங்களோட மொபைல்ல YouTube ஆப்ப போய் டெலீட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களால அவ்வளோ ஈஸியா டெலீட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பில்ட் இன்னாவே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற அ இது ஆப்க்கு ரிலேட்டடா இருக்கிற மொபைலுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஆப்ஸ் வந்து நம்ம இத வந்து பில்ட் இன் ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். கால்குலேட்டர் அதெல்லாமே. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது, அதுக்குன்னு ஒரு பில்ட் இன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் பில்ட் இன். இங்க நம்ம பிசினஸ் சென்ட்ரல்ல ஏஎல் புரோகிராமிங்ல யூஸ் பண்றது தான் என்னது அப்டின்னா, பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். சரி, எதுக்கு எனக்கு இந்த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் வேணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வொர்க்க ஈஸ் பண்றதுக்காக. ஈஸ்னா ஈஸியா உங்களோட வொர்க்க முடிக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட டேட்டா இருக்கு. அந்த டேட்டால வந்து எல்லாருமே நேம் வந்து எல்லாரோட நேமுமே வந்துட்டு யூசுவலா அவங்க எப்படி என்டர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நேம் வில் பி கேப்பிட்டல் அண்ட் ஃபாலோயிங் லெட்டர்ஸ் வந்து ஸ்மால்ல பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு எல்லா நேமுமே கேப்பிட்டலா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, இல்ல அவங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமும் அது வந்து கேப்பிட்டலா ஆட்டோமேட்டிக்கா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ்ல என்ன பண்ணுவோம், அப்பர் கேஸ் அப்படின்னு ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அது எல்லாமே நம்ம அப்பர் கேஸா மாத்திருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னா என்னது? அதுல ஆல்ரெடி அதுக்கு ஒரு மீனிங் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அதுக்கு என்னென்ன நீங்க பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும், அது எப்படிலாம் இருக்கணும், அதுக்கு நீங்க எந்த மாதிரியான டைப் ஆஃப் வேரியபிள் வந்து பாஸ் பண்ணணும், எவ்வளோ பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும், இது எல்லாமே அதுல எழுதியிருப்பாங்க. ஓகேம்மா. என்னமோ இப்ப நீங்க சப்போஸ் புதுசா இந்த லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாராமீட்டர்னா முதல்ல என்னன்னே புரியாது. ஸோ பாராமீட்டர்னா என்ன? ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இங்க என்டர் பண்ணிட்டு, நான் மெசேஜ் அப்படின்னு டைப் பண்றேன். மெசேஜ்ங்கிறது ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன். சரிங்களா? இப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு மெசேஜ்ங்கிற ஃபங்ஷன் எழுதினீங்கன்னா, அதுல நீங்க என்னெல்லாம் வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இத எடுத்து காப்பி பண்ணிட்டு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன். ஓகே. இந்த மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எப்படி அத வந்து ஃபங்ஷன் நீங்க நம்புவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நீங்க ஃபங்ஷன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு அ வேர்டுக்கு பக்கத்துல ஒரு பாராந்தசிஸ் 2 பாராந்தசிஸ் நம்ம ஆட் பண்றோம். ஓப்பன் அண்ட் குளோஸ் பாராந்தசிஸ் ஆட் பண்றோம்னாலே அது என்னது அப்படின்னா, தட் இஸ் அ ஃபங்ஷன். நீங்களும் இந்த ஃபங்ஷன் எழுதலாம். அத நம்ம ப்ரொசீஜர்ன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி எழுதப்பட்ட ஃபங்ஷன வந்து பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். ஓகே. யூசர் டிஃபைன் ஃபங்ஷன்னா நாம எழுதுற ஃபங்ஷன். பில்ட் இன்னா ஆல்ரெடி இருக்கு. ஏன் அதுல என்ன பில்ட் இன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணணும். இதுதான் வந்து பாராமீட்டர். ஓகே. ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணும். ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றது வந்து கண்டிப்பா டெக்ஸ்ட் வேல்யூவா தான் இருக்கணும். காமா, அதுக்கு மேல நீங்க என்ன வேல்யூ வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த அது எதெல்லாம் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள குடுக்குறாங்களோ, அதெல்லாம் வந்து ஆப்ஷனல். ஓகே. ஸோ நீங்க யூசர் டிஃபைன்டு கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. லைக் ப்ரொசீஜர் அப்டின்னு எழுதி லாஸ்ட் வீடியோல கூட நம்ம பார்த்துருப்போம். எப்படி வந்து அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நம்ம எழுதணும். ஆ லைக் வந்து ட்ரையோட ட்ரை கேட்ச் எழுதும்போது லோக்கல் ப்ரொசீஜர் எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க கிரியேட் பண்ற ஒரு அம் ஃபங்ஷன் ஓகேவா? அதான் யூசர் டிஃபைன் ஃபங்ஷன். இல்ல அ ஆல்ரெடி எழுதியிருக்கு அப்டின்னா, அதுக்கு பேரு பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். ஓகேம்மா. எவ்ளோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் இருக்கு நம்மளோட ஏஎல் புரோகிராமிங்ல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டராக்ஷன் மெத்தட் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுதான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் லாக் பண்றதுக்கு, ஒரு விஷயத்த டிஸ்ப்ளே பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டேட் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. டேட்ட ரிலேட் பண்ணி நெறைய விஷயங்கள் ஃபங்ஷன்ஸ் நடக்கும். நியூமெரிக் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்பர்ஸ் ரிலேட் பண்ணி எழுதுற ஃபங்ஷன்ஸ். அப்புறம் வந்து அரே ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம்.
இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ப்ரியாரிட்டியா தெரிஞ்சுக்கணும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து லிஸ்ட் ஃபங்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. சிஸ்டம் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிஸ்டம் ஃபங்ஷன்ஸ் பத்தி தான். என்னென்ன சிஸ்டம் ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வேரியபிள் ஃபங்ஷன்ஸ். வேரியபிளுக்கு மட்டுமே ரிலேட் பண்ணப்பட்ட ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். இவ்ளோ டைப்ஸ் ஆஃப் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து சிஸ்டம் ரிலேட்டட் ஃபங்ஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ சிஸ்டம் ரிலேட்டட் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னா, இப்ப நம்ம சிஸ்டம்லேருந்து நம்ம என்னலாம் எடுப்போம்? அந்த ஃபங்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அது எந்த ஒரு டேட்டா டைப்பையும் ஸ்பெசிஃபிக்கா ரிலேட் பண்ண மாதிரி இருக்காது. இல்லன்னா நம்ம இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட யூசர் ஐடி எடுக்கணும், உங்களோட கம்பெனியோட நேம் எடுக்கணும், இன்னைக்கு டேட் எடுக்கணும், இன்னைக்கு டைம் எடுக்கணும் அப்படின்னா, அது வந்து நம்ம சிஸ்டம் ரிலேட்டட் ஃபங்ஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அந்த சிஸ்டம் ரிலேட்டட் ஃபங்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்க யூசர் ஐடிய கிளிக் பண்ணேன்னா, என்னோட யூசர் ஐடி என்னன்னு வருது. எது என்னோட யூசர் ஐடி எதுவோ அது எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அதே வந்து நான் இங்க யூசர் செக்யூரிட்டி ஐடின்னு குடுத்தேன்னா, என்னோட செக்யூரிட்டி ஐடி. இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து டுடே இன்னியோட டேட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற டைமு. ஒர்க் டேட்டு. எப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பிசினஸ் சென்ட்ரல் இது எல்லாமே அந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. அப்புறம் வந்து டைம் என்ன? இப்போ இப்போ கரண்ட் டைம் என்ன? அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க நான் அந்த கோடு தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பேஜ்ல வந்து நோ ஃபீல்ட்ஸ் எந்த ஃபீல்ட்ஸுமே ஆட் பண்ணாம வெறும் ட்ரிகர்ஸ் மட்டும், ஆக்ஷன்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க டெக்ஸ்ட் தான் இது பண்ணும். ஸோ வந்து மெசேஜ்ல யூசர் ஐடி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யூசர் ஐடியோ அது டிஸ்ப்ளே பண்ணும். லேபிள்ங்கிறது ஒரு டேட்டா டைப். அந்த மாதிரி அதில என்ன என்னோட செக்யூரிட்டி ஐடி என்ன, வொர்க் டேட் என்ன, டுடேஸ் டேட் என்ன, டைம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த பெர்சன்டேஜ் 1 அப்படிங்கிறத நீங்க போட்டா தான் அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பெர்சன்டேஜ் 1 இல்ல இப்ப நீங்க 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணோம்னா %1, %2 இதோட வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம இத பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா, என்ன ஆகுது உங்களுக்கு யூசர் ஐடி. நான் என்ன பண்ணியிருக்கேன் மெசேஜ் எம்எஸ்ஜி, யூசர் ஐடி இது வந்து பில்ட் இன் ஃபங்ஷன், சிஸ்டம் ஃபங்ஷன் இது. ஓகேம்மா. இந்த ஃபங்ஷன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க போய் சர்ச் பண்ணுங்க. யூசர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசர்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதுல நான் யார் யூசர்? நான் எத யூஸ் பண்றேன்னா, ஜிஎம்எஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட யூசர் நேம் தான் ஜிஎம்எஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே. செகண்ட் திங் வந்து செக்யூரிட்டி ஐடி. யூசர் செக்யூரிட்டி ஐடியா எத பேஸ் பண்ணிமா வருது? அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட பேஜ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணினா, உங்களோட பேஜோட யூசர் ஐடி என்ன? அத நான் எப்படி நான் அத எப்படி வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கா? அந்த கொஸ்டின் மார்க்க போயிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம், அத அப்படியே ஸ்க்ரால் பண்ணி, நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பேஜஸ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த இன்ஸ்பெக்ட் பேஜஸ் அண்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதோட யூசர் செக்யூரிட்டி ஐடி வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். யூசர் நேம் என்னங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு ஃபுல் நேம் பார்க்கணும்னாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி யூசரோட அதாவது சிஸ்டம் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டம் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. டுடே டே, வொர்க் டே அது எல்லாமே உங்களோட சிஸ்டம்லேருந்து அது எடுத்துட்டு வருது. இன்னியோட டேட் என்ன, இன்னியோட இது என்ன அப்படிங்கிறது எல்லாமே சிஸ்டமோட டேட்லேருந்து எடுத்துட்டு வருது. இந்த மாதிரி நெறைய என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு ஃபங்ஷன்ஸ் அதாவது பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபங்ஷன்ஸா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நான் இப்ப பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ்க்கான ஒரு ஓவர்வியூ குடுத்துட்டேன். ஆஸ் பெர் நம்மளோட லேர்னிங் பாத் படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட செகண்ட் வீக்கோட பிளானா இருக்கணும். இது முடிச்சுட்டீங்க. இது போக உங்களுக்கு வேற ஏதாவது பில்ட் இன் ஃபங்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஃபர்தரா அடுத்தடுத்த டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதான் வந்து கம்ப்ளீட் கோட். யூசர் செக்யூரிட்டி ஐடிங்கிறது ஒரு ஃபங்ஷன். டுடே ஒரு ஃபங்ஷன். வொர்க் டேட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்ஷன். டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்ஷன். ஓகே. இதெல்லாம் சிம்பிளா காமிச்சிருக்கேன். ரொம்ப அத காம்ப்ளிகேட் பண்ணாம உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.